கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சத்தம் போடுற, சத்தப்படாத, அமைதியா கடனை திருப்பி தரேன்னா வாங்கிக்கணும். எப்படிங்க மாமா, நல்லா இருந்ததா? எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்க கடனை திருப்பி கொடுத்துட்றேன். மடிநீலா, சாப்பிட போங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். அத்து, இப்ப உங்க பிள்ளைக்கு பசிக்காது. ஏன்னா நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், அவரும் வாங்கிக்கிட்டாரு. அதனால இப்ப அவருக்கு பசிக்காது. என்ன பண்றீங்க? டேய் அர்ஜுன், இப்போ ஒரு பசிக்குதா இல்லையா? பசிக்கலமா, பசியே இல்ல. பசி இல்லையா? அடி, என்னடா பண்ற? ஆமா, அப்படி என்னதான் என் மருமக உனக்கு கொடுத்தா பசி அடங்குற அளவுக்கு? அடி மருமகளே, என்னடி கொடுத்த? ஒண்ணும் இல்லத்த, உங்க புள்ள எனக்கு கடனா நிறைய கொடுத்தாரு, அதுதான் இப்ப திருப்பி கொடுத்தேன். அது என்னன்னு உங்க புள்ளகிட்டே கேளுங்க, அவரு சொல்லுவாரு. அர்ஜுன், என்னடா அப்படி கொடுத்தா, அதான் சொல்லுடா. கேக்குறாங்கல்ல மாமா, சொல்லுங்க மாமோய், நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்னு மறுபடியும் வேணா அத்தை முன்னாடி கொடுத்து காட்டவா? அது ஒண்ணும் இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல, சொல்லக்கூடிய விஷயமா இது. குல்ஃபை எனக்கு பசிக்கல, பால் மட்டும் கொடுங்க. மாமா, என்ன கேட்டீங்க? பாலா? அதையும் எனக்கு பால் கூட வேணுமா? மாமோய், ரூம்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க, நிறைய வேலை இருக்கு. ரெடி ஆகுறேன், வந்துருங்க மாமோய். அட வாங்க மாமா. என்னடா நடக்குது? முதல்ல பசிக்கல என்ன, அப்புறம் பசிக்குது என்ன, இப்ப பசி இல்லன்ற. சரி பாலாவது குடிப்பேன்னு பார்த்தா இப்ப அதுவும் வேணான்னுட்ட. என்னடா வேணும்? என்ன கொடுத்தா எனக்கு பசி எடுங்குமோ அது கொடுத்துட்டான். அது வாங்கினதுக்கு அப்புறம் சாப்பிட தோணுமா என்ன? அம்மா இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிட்டு போய் பாடுங்க. எனக்கு பால் கூட வேண்டாம், பாலுனாலே அவன் ஞாபகம் தான் வருது. என்னடா அர்ஜுன், பால் கூட வேணான்ற? அது அப்படிதாம்மா. சரிம்மா, நீங்க சாப்பிட்டு போய் பாடுங்க, போய் தான் இருக்கு, நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் போறேன். என்ன மோடா, என்ன அவ கொடுத்தா, என்ன நீ வாங்கின, எதனால உனக்கு பசி அடங்குச்சு? எனக்கு ஒன்னும் புரியல. சரி ஓகே, என்னமோ ஒண்ணு, பசி அடங்குச்சா, எனக்கு அது போதும், போடா. அடி குல்ஃபி, நான் கொடுத்தது திருப்பியா கொடுக்குறேன்? அப்படி பார்த்தா நிறைய கொடுக்கணுமே, கொடுப்பாலாம். குல்ஃபி எனக்கு போகாதடி, எப்பவும் நீ வேணும்டி. அடி அர்ஜுனு, போகாதுன்னு சொல்ற, அப்புறம் போடின்னு அவன் முன்னாடியே சொல்றியடா. என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு கேட்ட கேள்வி நாளைக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழும்போது இந்த கேள்வி சந்தேகமா வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. நான் அவ்வளவு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம், சந்தேகத்தோட வாழக்கூடாதுல்ல. அவன் மேல எந்த தப்புமே கிடையாது, ஆனா என் மேல ஒரு தப்பு இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தி காதலிச்சிருக்கேன்ல, அவளுக்கு என்னைக்கா இருந்தாலும் அது சந்தேகமா தானே வந்து நிற்கும். டேய் நீ ஏன் அப்படி நினைக்கிற? அவன் அந்த ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமேன்னு உன் பின்னாடி பூனை குட்டி கூட சுத்திக்கிட்டு வரான். ஆனா அது உனக்கு புரியல. டேய் அவளை மன்னிச்சு ஏத்துக்கேண்டா. டேய் இதெல்லாம் உனக்கு தெரியாது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். என்னமோடா நீ என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல, ஆனா எது வந்தாலும் நல்லதா இருக்கணும். அவ தெரியாம அவளையே அறியாம உன்னை ஒரு கேள்வி கேட்டுட்டான், அது தப்புன்னு உணர்ந்து அவன் காலையே சுத்திட்டு இருக்காடா. ஆனா நீ என்னடானா அவகிட்ட இருந்து ஒதுங்கி போற. ஏன்டா? அதான் சொன்னேன்ல, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, நான் பாத்துக்கிறேன். என்ன போச்சு இந்த குட்டி? ரூமுக்கு தானே வரேன்னு சொன்னா, இந்த குல்ஃபி எங்க போனான்னு தெரியல. எப்படியும் ரூமுக்கு தானே வந்து பாடுக்கணும், வந்து பாடுக்கட்டும். ஆனாலும் அவன் முகத்தை பார்த்துட்டு தூங்கினாதான் தூக்கமே வரும். சரி போய் படுப்போம், அதுக்குள்ள எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான், கீச்சு கீச்சுன்னு காத்திக்கிட்டு வருவான். என்னடி இதெல்லாம்? எனக்கு தூக்கம் வருது, அதான் படுக்க வந்திருக்கேன். என்ன இதெல்லாம்? பத்து வீரல் 10 தடவை கிள்ளும், பக்கம் வந்து பச்சை கிளியை அள்ளும். சின்ன பொண்ணுக்கு செல்ல கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரி. டே அர்ஜுன், என்னமோ இவ பண்ணிடுவா போல இருக்கு. பேசாம நம்ம கோவத்தை வாபஸ் வாங்கிட்டா என்ன?
வாங்கிடலாமா? ஆமோய். ஏய் என்னடி? ஆமா, என்ன எதுக்கு இப்ப இப்படிலாம்? ஏய் ஏண்டி? எப்படி மாமோய்? என்ன மாமோய்? எப்ப போல தானே புடவை கட்டிட்டு இருக்க. இப்ப எப்படின்னா என்ன மாமோய்? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். மொபைல் நீ என்ன பிளான் பண்ணாலும் சரிடி, மசிய மாட்டேன். டேய் அர்ஜுன், ஸ்ட்ராங்கா சொல்லுடா. மசிய மாட்டேன். ம்ஹும். மாமோய். அடி குல்பி, வேணாண்டி. நான் நெருங்காத வரைக்கும் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் நெருங்கிட்டேன், உனக்கு பாதிப்பு மட்டும்தாண்டி. பார்த்துக்க. அதான் அதான் மாமோய், அதான் வேணும். பாதிப்பாகிறதுக்கு நான் ரெடி. பங்கம் பண்ண நீங்க ரெடியா? மொபைல் ஒன்று. அட என்னங்க மாமோய், சும்மா. சரி சரி, நேரம் ஆகுது, வந்து படுங்க மாமோய். என்ன வந்து பாடுங்கன்ட்டு நீ பெட்ல படுத்துட்டு இருக்கான்? ஆமா, எப்போ எங்க படுப்ப? இப்ப என்ன புதுசா பெட்ல வந்து படுத்துட்டு இருக்கான்? போய் பாடுறி, உன் இடத்துல போய் பாடு. எனக்கு இடத்த காலி பண்ணி விடு. போறத மாட்டினா 2 பேரும் ஒன்னாதான் படுக்கணும் மாமா. தனித்தனியா படுக்க கூடாதாமா. அப்படி படுத்தா சாமி கண்ணு குத்திடுமா. எனக்கு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஒன்னா படுத்தா நான் கண்ணு குத்திடுவேன். கீழே இறங்கி பாடுடி. ஐயோ மாமோய், உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க ரொம்ப பச்சை பிள்ளையா இருக்கீங்க. பக்கத்துல வாங்க மாமோய், நான் சொல்லி கொடுக்கறேன். அடி போன குட்டி, யாருக்கு? எனக்கு எனக்கு அடி ஒன்றும் தெரியல. நான் மட்டும் பாளைய அர்ஜுனா இருந்தேன்னு வச்சுக்கோ, இப்போ இங்க நடக்கிற விஷயமே வேற. உன்னை பேச கூட விட மாட்டேன்டி. அதுதானே மாமோய் நானும் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் நானும் பேச்சுக்கு இடமே கொடுக்க கூடாது. அப்பதான் மனசு பரிமாறிக்க முடியும். வேணாண்டி, இந்த மாதிரி ஆசையெல்லாம் காமிச்சிட்டேன். எனக்கும் எல்லாம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போனீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி கூட என்னால் இருக்க முடியாதுடி. செத்துருவேண்டி. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? உங்களையே சுத்தி வர இன்னும் உங்களுக்கு என் மனசு புரியலையா? அதான் நான் மன்னிச்சிடேன்னு கேட்குறேன்ல. மன்னிச்சதான் என்னவா? என்னை குழந்தை போல பார்த்துக்கிறேன். ஏதோ தெரியாம சின்ன பிள்ளை தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கலாம்ல. அடி, மன்னிக்கிறதுக்கு நான் எப்பவும் ரெடிடி. நான் மன்னிச்சிருவேன். ஆனா இதே போல மறுபடியும் உனக்கும் எனக்கும் ஏதாவது சின்ன விரிசல் வந்தாலும் அதை என்னால் தாங்க முடியாதுடி. ஏன்னா அதுக்குள்ள நீ என்னன்னு மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி ஒன்று சேர்ந்துருப்போம். அப்போ எனக்கும் உனக்கும் இந்த மாதிரி ஒரு பெரியவனை வந்ததுன்னா அது என்னால் தாங்க முடியாதுடி. ஆமோய். அடியே, சொன்னது காதல விழலாம். இறங்கி போய் உன் இடத்துல படு. எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கணும். நல்ல கதையா இருக்கே. நான் என் இடத்துல தான் படுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாளே நான் தப்பா படுத்துட்டு இருந்தேன். இப்பதான் கரெக்டா படுத்துட்டு இருக்கேன். வேணும்னா வந்து என் பக்கத்துல படுங்க. நான் வேணா உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறேன். அடியே, நீ எனக்கு இடம் கொடுக்குற. இங்க பாரு, சொன்ன கேளு. எனக்கு தூக்கம் வருது. நீ ஒழுங்கா உன் இடத்துல போய் படு. ரொம்ப டயர்டா இருக்குடி. காலையில எனக்கு ஃபேக்டரிக்கு போகணும், தெரியும்ல. சும்மா விளையாடிட்டு இருக்காது. நகரு, தூக்கம் வருது. ஐயோ மேம், நானும் அதான் சொல்றேன். எனக்கும் தூக்கம் வருது. ஒழுங்கா வந்து பக்கத்துல பாடுங்க. அதான் சொன்னோம்ல, புருஷன் பொண்டாட்டினா ஒன்னாதான் படுக்கணுமாமா. பாட்டி சொல்லியிருக்காங்க மாமோய். டி, இப்பவே முடியலையே, இன்னும் பக்கத்துல படுத்தா சரி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ காலையில படுத்தா நல்லாவா இருக்கும்? வெளியில வேற மழை பெய்யுது. நம்மளும் போய் பக்கத்துலயே படுப்போம். அது சரி, பார்வை மாறுதே. அப்போ ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகட்டும். நைட் அநேகமா சமாதானம் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பயமா? வந்துரு. ம். ஏய், நல்லா உள்ள தள்ளி படு. நானும் படுக்கணும். அது வாங்க மாமோய், உங்களுக்கு இடம் இல்லாமலா? வாங்க. இவ்வளவு இடமும் உங்களுக்கு மட்டும்தான். வாங்க மாமோய். என்னடி, என் வீட்டுல படுத்துக்கிட்டு எனக்கு இடம் விட்டுறியோ? நகர்ந்து படு. அப்புறம் மேல் கை காலன்னு எதுவும் படக்கூடாது சொல்லிட்டேன். நல்லா தள்ளி படு. அட என்ன மாமோய், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உன் பெட் ஏன் பெட்னு பிரிச்செல்லாம் பேசக்கூடாது. நம்ம பெட், நம்ம 2 பேரும் சேர்ந்து படுக்கலாமா? டேய் அர்ஜுன், இவன் நம்ம கவுத்துருவா போல இருக்க. இவன் பக்கம் திரும்ப கூடாது, இப்படியே திரும்பி படுத்துடணும். ஓ
என் பக்கம் திரும்பாம படுக்கிறீங்களோ? இந்த பக்கம் திரும்பினா என்கிட்ட கவுந்துருவியா மாம். அதனாலதான் என் பக்கம் திரும்பாம இருக்க. திரும்ப வைக்கிறேன். நீ என்கிட்ட கவுந்துதானே ஆகணும். என்னையா? டேய் அர்ஜுன், அந்த பக்கம் மட்டும் திரும்பிடாத. நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பினா நடக்கக்கூடாததெல்லாம் இன்னைக்கு நடந்தும். வேண்டாம் வேண்டாம், கண்ணை மூடுற, படுக்கிற, தூங்குற. ஆனாலும் இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்காளே. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கான்? மேல கை கால் எதுவும் பண்ணக்கூடாது சொன்னல, இப்ப என்னடி ஏடி கையோ? மோய், அது பெட் சின்னதா இருக்கு பாத்தீங்களா? அதான் கம்ஃபர்டபுளா இல்ல. இப்படி அப்படி திரும்பும்போது கை கால லேசா படதான் செய்யும் மாமோய். ஞாபகம் இல்ல? பாட்டி வீட்டுல கூட இப்படித்தானே உங்க கையும் காலும் மேல லேசா பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரிதான் மாமோய். மோகல, தெரியுதுடி, எல்லாமே ஏன் விட்டு தானே எனக்கு நல்லா தெரியுது. அது அப்படியே ரிப்பீட் எனக்கு கொடுக்குற, அப்படித்தானே? மோகல, உன் பக்கத்துல படுத்தாதானே உன் கையும் காலையும் என் மேல படும். இதுக்கு மேல நான் இங்க படுத்தேன் நானே மாறிடுவேன். இதுக்கு மேல இங்க படுக்கக்கூடாது. டே அர்ஜுன், அவதான் கீழே படுக்கணுமா என்ன? நீ கூட கீழே படுக்கலாம்ல? யார் இங்க போய் கீழே படுத்துடுடா. ஏய், நீ என்ன சொன்ன? பெட்டு சின்னதா இருக்கா? ஆமாமா, பெட்டு சின்னதா இருக்கு. நீ ஏன் நல்லா தாராளமா படுத்து இப்படி அப்படியே ஊறிடு. உன் கை காலு எங்க வேணாலும் போட்டுக்க. நான் கீழே போய் படுத்துக்கிறேன்டி. ஐயோ, என்னது இவர் கிளப்பி படுக்க போறாராம்? சுத்தம் மொத்தமும் நாசமா போயிடுமே. பாட்டிக்கு மட்டும் இது தெரிஞ்சது என்னை ஓட விட்டு உதைப்பாங்க. ஐயோ, பாட்டி எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க. நான் கரெக்டா தானே பண்றேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஐயோ மாம்ஸ், கீழே மட்டும் போகாத சொல்லிட்டேன். ஏய், என்ன மகந்து படு. நான் கீழே போய் படுத்த பிறகு தாராளமா உருண்டு பேரலு, சரியா? ஐயோ, உங்க மேல கை கால எதுவும் படாதீங்க. நீ இங்கேயே படுங்க. நான் அப்படியே லாஸ்ட் பள்ளி போய் கூட படுத்துக்கிறேன். நீங்க இங்கேயே படுங்க, கீழே போகாதீங்க. வேணாம் வேணாம், நீ தாராளமா படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் படுத்துக்க, நான் கீழே போறேன். நகரடி. ஐயோ மாமோய், ப்ளீஸ் 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 மாமோய், கீழே போகாதீங்க மாமோய். நீங்க மட்டும் கீழே போய் படுத்தீங்க, பாட்டி என் கண்ணை குத்திடும். ஏய், என்னடி நீயும் கீழே இறங்கி போக மாட்டேங்கிற? என்னையும் கீழே போக விட மாட்டேங்கிற? இங்க பாரு, 2 பேரும் ஒன்னா படுத்தோம், சரியா வராது. நான் கீழே போறேன், நீ நல்லா தாராளமா படுத்துக்க. நான் போறேன். இல்ல இல்ல இல்ல, நான் உங்களுக்கு கீழே போக விட மாட்டேன். நீங்க ஒழுங்கா இங்க தான் படுக்கணும். சொன்ன கேளுங்க, இங்க படுங்க. ஏய், கையடிடி. நான் கீழே போறேன், நகர்ந்து போய் பாடு. நகரடி. விட மாட்டேன். வேணாண்டி, அப்ப நான் பொல்லாதானே மாறிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ மாமோய், நீங்க பொல்லாதவரை மாறணும்னு தானே பாட்டி எம்பிட்டும் பண்ண சொன்னாங்க. மாறுங்க மாமோய். ஏய், என்ன சொல்றேன்னா? கையடிடி, நான் போகணும். இல்ல, இதுக்கு மேல சரியா வராது. கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், இவர் ஆஃப் பண்ணு. அப்பதான் இவரு கூட படுப்பாரு. இதுக்கு மேல நான் இங்க படுத்தேன், சரியா வராது. நகரடி. ஐயோ மாமோய், விட்டா தானே போவீங்க? விட மாட்டேனே உங்களா மாமோய். ஏய், என்னடி என்னடி பண்ற? எனக்கு மாமோய் எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுத்துட்டே இருக்கேன். நல்லா இருக்கா? இப்ப சொல்லுங்க, கீழே போயா படுக்க போறீங்க? கீழே போய் படுக்கணுமா என்ன? அது வந்து அர்ஜுன், இதுக்கு மேலே கீழே போகணுமா என்ன? கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள் எந்தன் தோளில். விழி ஒன்றை எடுத்து தேனில் நனைத்து கையப்பமிடுவேனும். காத்தடிக்குது கதவை காத்து மாமா. உறக்க கத்துது கோழி, தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி. உறக்க கத்துது கோழி, தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி. மறைக்கிற என்னாடி எங்குற, என்ன விட்டு எங்க ஓடுற? நீ வீணா
இல்லை, விஷயம் இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் இனிமேலும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. விடிஞ்சதும் நீலா குட்டிக்கிட்ட சொல்லிட்டு முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பணும். இதோட இந்த பக்கமே வரக்கூடாது. அதையும் மீறி நான் இந்த பக்கம் வந்தேன் எல்லாமே தப்பாயிடும். இனிமே வரவே கூடாது. நீலா குட்டி, சாரி நீலா குட்டி. நீ சொன்ன ஒரு சில விஷயத்தை என்னால் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிடு. விச்சு 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 ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாத. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் விச்சு. விச்சு, நீ என்னை பார்க்காத வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். இங்கே தான் நிற்பேன். நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு வந்திருக்கேன். நீ என்கிட்ட பேசி தான் ஆகணும் விச்சு. என்னை பார்க்காமலும் என்கிட்ட பேசாமலும் உன்னால் அவாய்ட் பண்ண முடியாது. நீ மட்டும் என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன், நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். விடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். என்ன சொன்ன? எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்கேருந்து போக மாட்டேன் வச்சோம். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என் மனசுல இருக்கதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு நீ ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். நான் என் முடிவை சொல்லலைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன். அப்படியே போனாலும் நான் வேற ஒரு முடிவுக்கு போயிடுவேன். கண்டிப்பா போயிடுவேன். வேற முடிவுனா செத்துருவியா? அப்போ முதல்ல போய் சாவறதுக்கான வழியை பாரு. போடி. என்ன சாவனு உன் மனசார நீ சொல்லலைன்னு எனக்கு தெரிய வச்சோம். உன் கூட பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் உன்னை பத்தி எனக்கு நிறையவே தெரியும். உன் மனசை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல நான் கொலை காண்டில் இருக்கேன். நீ பண்ண காரியத்துக்கு அங்கேயே உன்னை கொண்டு போட்டிருக்கணும். போனா போட்டு தான் விட்டுருக்கேன். இங்க இருந்து போயிடு. இன்னும் நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்த உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன் பாத்துக்க. நீ தானே சொல்ற, சொன்னுக்க. பரவாயில்ல, உன் கையால சாவறது கூட நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். என்ன பண்ணணும் நினைக்கிறேன் பண்ணிக்க. ஏய், இங்க பாரு, இனிமே நான் உன் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இன்னைக்கு ஒரு ராத்திரி தான். நாளையில இருந்து இந்த பக்கம் கூட வரமாட்டேன். ஒழுங்கு மரியாதை போயிடு சொல்லிட்டேன். ஏன் விச்சு, அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என் முகத்துல கூட முடிக்க முடியாத அளவுக்கு அப்படி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? என் மனசுல இருக்க காதல் உங்ககிட்ட சொன்னேனே, அது தப்பா? சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் காதல் தப்பு இல்ல, அது உண்மையானது. ஏய், எதுடி உண்மையானது? எது? நீ என்ன காதலிக்கிறது உண்மையான காதலா? இதை நான் நம்பணுமா? இல்ல, எனக்கு புரியல. என் அக்காவும் உனக்கு பிடிக்காது, ஆனா என்ன உனக்கு பிடிக்குமா? இது எந்த ஒரு நியாயம்டி? ஐயோ விச்சு, நீ நினைக்கிறது தப்பு விச்சு. அது வேற இது வேற. எதுக்கு நீ அதுக்கு இதுக்கு முடிச்சு போடுற? ஏய், எதுடி வேற வேற? நானும் என் அக்காவும் ஒரே குடும்பம் தான். என் அக்காவை நீ வார்த்தைக்கு வார்த்தை உன் ஸ்டேட்டஸ் எங்க, எங்க அண்ணன் ஸ்டேட்டஸ் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதே ஸ்டேட்டஸ்ல தாண்டி நானும் இருக்கேன். விச்சு, அது அது வந்து. ஏய், நிறுத்து. இனி உன் பேச்சை கேட்க கூட நான் தயாரா இல்ல. இவ்வளவு நாள் ஏதோ சின்ன பொண்ணு விளையாடுத்தனமா என்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு இதுக்கு மேலேயும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க கூடாது. உன் பேர்ல சொல்லி எந்த தப்பும் கிடையாது. சின்ன பொண்ணு தானேன்னு நான் அசால்ட்டா இருந்தேன் தெரியுமா? அது ஏன் தப்பு தாண்டி. இனி இந்த பக்கம் கூட வரமாட்டேன். உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். போடி. ப்ளீஸ் விச்சு, அப்படி சொல்லாத விச்சு. என்ன பார்க்க வர மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. என்னால ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நீ இல்லைனா நான் இல்லை விச்சு. என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது. ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது விச்சு. அப்படி சொல்லாத விச்சு. ஏய், இங்க பாரு, நீ தேவையில்லாதது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை தள்ளி போயிட்டு சொல்லிட்டேன். எனக்கு தெரியும், நீ என்ன தப்பா மட்டும் தான் புரிஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப என்னால உனக்கு எதுவும் சொல்லி விளக்க முடியாது. ஆனா விச்சு, நீ என்ன வேற எந்த விஷயத்துல வேணா தப்பா நினைச்சுக்க. உன்னை லவ் பண்ற விஷயத்த மட்டும் தப்பா நினைக்காத விச்சு. உன்னை உண்மையா காதலிக்கிறேன் விச்சு. என் மனசார உன்னை காதலிக்கிறேன். எனக்கு நீ வேணும் விச்சு. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் விச்சு. ஏய், என்ன நடிச்சிட்டு இருக்கியா? முன்னாடி பல நம்புறதுக்கு வேற எவனா வருவோம். அதுக்கெல்லாம் நாள் கிடையாது. நகர்ந்து போ. வேண்டாம் விச்சு, என் மனசு நீ ரொம்ப காயப்படுத்துற. சரி, நான் நிறைய பேரை காயப்படுத்திருக்கேன்ல, அதுக்கு தண்டனையும் நான் இதை எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா விச்சு, என் காதல் உண்மையானது. நான் மனசார விரும்புறேன்டா. ஐ லவ் யூடா விச்சு. நீ இல்லைன்னா உண்மையாவே நான் செத்துருவேன் விச்சு. என்னை விட்டுட்டு மட்டும் போறேன்னு சொல்லாத. என்னை இனிமே பார்க்க வர மாட்டேன்னு சொல்லாத. நான் உன்னை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும் விச்சு. என்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத விச்சு. நான் போன பண்ணு. முதல்ல சாவறதுக்கான எல்லா வேலையும் பாரு. ஓ, நீ செத்துட்டேன்னு எனக்கு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப வந்து பாக்குறேன். போடி. விச்சு, நீ விளையாட்டுக்கு சொல்லல, நீ உண்மையா சொல்றியா சொல்லு. உனக்காக நான் சாக கூட ரெடியா இருக்கேன்டா. நீ உண்மையாவே என்ன சாவன்னு சொல்றியா? நான் செத்துட்டேனா
அப்ப ஒத்துக்கிறியா என் காதல் உண்மையானதுன்னு? முதல்ல நீ சாவு, அப்புறமா நான் ஒத்துக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம். ஏய், இன்னொரு தடவை உன்னால கூட எம்எல் படக்கூடாது. தள்ளி பொடி. ஐயோ, உண்மையாவே நான் செத்துருவேன் மச்சான். அதான் சாவுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உண்மையா பொய்யான்னு? போடி, போய் முதல்ல செத்து ஓலி. அப்பவாவது உன்னை சுத்தி இருக்கவங்களாம் நிம்மதியா இருக்குமான்னு பார்ப்போம். போய் தோலாடி. அப்போ உனக்கு என் மேல எதுவும் இல்லையா மச்சான்? அப்போ இல்ல, எப்பவுமே என் மனசுல எதுவும் கிடையாதுடி. நீதான் பைத்தியக்காரி மாதிரி ஏதோ நினைச்சுக்கிட்டு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. மச்சான், நான் ரொம்ப மானவத்தையும் திமிரலையும் சுத்திட்டு இருந்தேன் மச்சான். இன்னைக்கு நீ என்னையும் என் மானத்தையும் காப்பாத்தினியோ அன்னைக்குதான் நான் ஒரு பொண்ணுங்கிறதே உணர்ந்தேன். உன்னால மட்டும் தான் வச்சோம் நான் ஒரு பொண்ணுங்கிறதே உணர்ந்தேன். அதனாலதான் என் மனசு முழுக்க வச்சுன்னு உன்னோட பேரை மட்டும் பதிச்சு வச்சிருக்கேன்டா. நீ என்ன கேட்டல எங்க அக்காவை பிடிக்காது, ஆனா என்ன மட்டும் பிடிக்கணும், இது எந்த ஒரு நியாயம் நீ கேட்டல? நீ கேட்டது கரெக்டு தான். முன்னாடி எனக்கு உன்னையும் பிடிக்காம தான் இருந்தது. ஆனா சத்தியமா உங்க ஸ்டேட்டஸ், நீங்க பணம் இல்லாதவங்க, மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுனால உங்களை பிடிக்காமலாம் இல்லை. எங்க அண்ணன் மனசுல வேற ஒருத்தவங்களை நினைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல உங்க அக்கா வந்துட்டாங்க, எங்க அண்ணனை கட்டாயப்படுத்தி வாழ வைக்கிறாங்கன்னு அந்த கோவம் மட்டும்தான் உங்க அக்கா மேலேயும் உன் மேலேயும் எனக்கு அதிகமா இருந்தது. உங்களை உங்க ஸ்டேட்டஸை வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினா கோவத்திலையும் ரோஷத்திலையும் நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க. எங்க அண்ணனுக்கு உங்க அக்கா டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் எங்க அண்ணன் அவர் நினைச்சபடி, அவர் மனசுல நினைச்சபடி பிரியா அண்ணி கூட சேர்ந்து வாழ்வாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ரீசனை வச்சு திட்டுனேன். எங்க அண்ணன் கட்டாயப்படுத்தி தான் இந்த வாழ்க்கையை வாழ்றாருன்றதுக்காக தான் நான் இப்படி நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது எங்க அண்ணன் மனசார அவங்களை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல கட்டாயத்தினாலதான் ஏத்துக்கிட்டாங்களான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. எனக்கு இந்த ஒரு காரணத்தால் தான் எனக்கு உங்க அக்காவை பிடிக்காம இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் உன்னையும் எனக்கு பிடிக்காம இருந்தது. ஆனா எப்போ நீ என்ன எந்த ஒரு இதுவும் மனசுல வச்சுக்காம என் மனத்தை நீ காப்பாத்தனையோ அப்பவே எனக்கு உன் மேல எல்லா கோவமும் பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு உன்னை என் மனசுல சுமக்க ஆரம்பிச்சிட வச்சோம். இப்ப வரைக்கும் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் செத்தாலும் உன்னை மட்டும் தான் நினைப்ப வச்சோம். எனக்கு நீ மட்டும்தான். உன் மனசுல நான் இருக்கணும் இல்லையோ, ஆனா என் மனசு முழுக்க நீ மட்டும்தான்டா இருக்க. நீ மட்டும்தான் இருப்ப. அடுத்து உன் பக்கத்துல நிக்கிறது கூட என்னால ஏத்துக்க முடியல. அந்த கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் தான் நடு ரோடுன்னு பார்க்காம நான் ஒரு பொண்ணுங்கிறதையும் மறந்து நடு ரோட்ல ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு என்ன கொடுக்க கூடாதோ அதை நான் உனக்கு கொடுத்தேன். எப்ப கூட உனக்கு என் காதல் புரியலன்னா புரிய வேணா வச்சு எனக்கு என் காதல் புரிஞ்சா போதும். என்ன சொன்ன? நான் செத்தா நீ நிம்மதியா இருப்பல? நான் செத்தா அப்ப என் காதல் உண்மைன்னு நீ நம்புவேன்னு சொன்னல? நீ நம்புவ வச்சு என் காதல் உண்மைன்னு நீ கண்டிப்பா நம்புவ. என்ன இப்ப வரைக்கும் நீ ஒரு திமிர் பிடிச்சவ, ஆணவக்காரி, அதம்பாவக்காரி தானே நினைச்சிட்டு இருக்க. பரவாயில்ல வச்சு நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க. ஆனா என்ன நினைக்கிறல்ல, எனக்கு அது போதும். நான் போவேன் வச்சு. இனி நீ ஏன் என்னை தேடி வரும்போது என்னை பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் போறேன். I love you விச்சு. I love you. I do love you. நீ எத்தனையோ தடவை என்னை மூஞ்சிக்கு நேரம் திட்டி இருக்க, விரட்டி இருக்க. ஆனா எந்த இடத்துலையும் நான் கோவப்பட்டது கிடையாது. ஏன்னா நான் உன்னை உண்மையா விரும்புறேன். அதனால நீ என்ன அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி ஓடி ஓடி வந்தேன். ஏன்னா என் காதல் உண்மையானதுடா. அதை மட்டும் போய் ஏன்னு நினைச்சிடாத. நான் உன்னை உண்மையா விரும்புற வச்சு நீ என்னை விரும்பலனாலும் பரவாயில்ல வச்சு. நான் செத்ததுக்கு அப்புறமா அது எனக்கு ஒரு பொய் மட்டுமாவது சொல்ல. நீ என்னை விரும்புறேன்னு அதே ஒரு பொய், அது மட்டும் சொல்லு. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கான்? இங்க பாரு, நீ என்ன சென்டிமெண்டா பேசினாலும் சரி, நான் தான். நான் எக்காரணத்தை கூட மாறவே மாட்டேன். போயிடு. விச்சு, உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வெளிக்காட்டாம இருக்க. உன் மனசுக்குள்ளேயே நான் இருக்கேன்னு தெரியும். நான் உன்கிட்ட விளையாடும் போதெல்லாம் அத்துமீறி விளையாடி இருக்கேன். என்னை நீ திட்ட மட்டும்தான் செய்வேன். நீ ஹர்ட் பண்ணதே கிடையாது. ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா நீ பண்ணது கிடையாது. அதுலேயே தெரியும் என்னையும் உனக்கு பிடிக்கும்னு. சரி விச்சு, ஒரு விஷயம் நம்ம பக்கத்துலேயே இருந்ததுன்னா அதோட அருமை தெரியாது. அது நம்மளை விட்டு வேலைக்கு போகும்போது தான் நமக்கு அதோட அருமை தெரியும். அந்த மாதிரி என்னோட காதல் உண்மையானதுன்னு நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு புரிய வரும் வச்சு. கண்டிப்பா புரிய வரும். அப்போது என்ன நீ காதலிப்பியான்னு பார்க்குறேன். நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறும் முன்னே அழகான வாழொன்று
மனதை கீறுதே தாங்குமா என் உள்ளம் தாங்குமா ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. சாரி டியர்ஸ், இன்னைக்கு எல்லா வீடியோஸோட டைமிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாப்பா, கெட்டிமேலும் பாட்டும் வராது. ஏன்னா இவ்வளோதான் நான் எடுத்தேனே. சரி, எடுத்த வரைக்கும் போட்டு விடுமே தான் நான் போட்டு விட்டுருக்கேன் நான். என்னென்னா இங்கெல்லாம் நல்ல மழை. இங்கே மட்டும் இல்லை, எல்லா சைடுமே நல்ல மழை தான். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபீவர், கோல்டு, காது வலி, எல்லாருக்குமே ஒரு 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 சிம்டம்ஸ் வந்துருச்சா. எல்லாரையும் நாங்கள் பார்த்து கவனிச்சிட்டு இருக்கிறதுல என்னால் வீடியோ சரியாக மேக் பண்ண முடியலப்பா. ஆமாம் டியர்ஸ், ஆல்ரெடி நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது செம்ம டயர்டில் இருக்கும். இதில் ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான வலிகள் வந்துருச்சு. ஸ்டொமக் அப்செட்டு, காது வலி, கோல்டு, இப்படி எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா. அதனால எங்களால் மைண்டு ஃப்ரீயாக எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல. முதல்ல எங்களை பார்த்துக்கணும்னு தோணுச்சா, அதான் அதனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியலப்பா. இது ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சது, மீதியை இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து சரி அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது எடுத்து போடுவோமே தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்புறமேட்டு வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஆமாம் டியர்ஸ், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் நேற்று சண்டே ஸ்பெஷல் வீடியோவும் என்னால் போட முடியல. நான் சண்டே ஸ்பெஷல் வீடியோ போடணுங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். அதனால் சொன்னேன் இல்லைங்களா, எதிர்பாராத ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சுன்றதுனால என்னால் சண்டே வீடியோவும் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நேற்றுக்கு சண்டே விஷயம் சொல்லியிருந்தீங்க. சாரிப்பா, ரொம்ப டயர்டு, உடம்பு வேறு தெரியலையா, அதனால நேற்று என்னால் எதுவும் பண்ண முடியல. அந்த விஷயத்தையும் சேர்த்து நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய அவங்க வீட்டு குட்டி பையன் தர்ஷன் குட்டிக்கு நேற்றுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சாரி டியர், நேற்றுக்கு என்னால் விஷ் பண்ண முடியல. சாரிடா தங்கம். பிலேட்டட் விஷஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தர்ஷன் குட்டி. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தர்ஷன் சேனல். தங்கம், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கீர்த்தி சிஸ்டர், அவங்களுக்கு நேற்றுக்கு பர்த்டே சொல்லியிருந்தாங்க. சாரி கீர்த்தி டியர், நேற்றுக்கு என்னால் வீடியோ போட முடியல, அதனால என்னால் விஷஸ் சொல்ல முடியல. ஐம் ரியலி சாரி. உங்களுக்கும் பிலேட்டட் விஷஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கீர்த்தி டியர். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி கீர்த்தி டியர். கீர்த்தி டியர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய பிரதர் பிரேம் ப்ரோக்கு பர்த்டேவாமா நேற்றுக்கு. சாரி ப்ரோ, உங்களுக்கும் பிலேட்டட் விஷஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரேம் ப்ரோ. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரேம் ப்ரோ. பிரேம் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர்ஸ், இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்களுக்கு விஷஸ் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய சன் கௌஷிக்கு பர்த்டேவாமா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கௌஷிக் தங்கம். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கௌஷிக் சேனல். தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்னேகா சிஸ்டர், அவங்களுடைய மதர் முத்தம்மாள், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்தம்மாள் அம்மா. சாரி டியர், அவங்க நேம் முத்தம்மாலா இல்ல மத்தம்மாலான்னு தெரியல. டியர், நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து மத்தம்மாள் அப்படி தான் போட்டிருக்கீங்க. ஓகே, மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மத்தம்மாலம்மா. அம்மா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணுமா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இன்னைக்கு வேணுமா. ஓகே டியர்ஸ், வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் மறக்காம சொல்லிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். நாளைக்கு இதை விட கொஞ்சம் டைமிங் கூட போட்டு பார்க்குறேன். பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பை. நம்ம கெட்டிமேலும் சீரியஸோட 100வது எபிசோட்ஸ்க்கு நிறைய பேர் கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர்ஸ். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ள 100 எபிசோட்ஸை தாண்டிட்டேன். இது எல்லாத்துக்கும் பெரிய காரணம் நீங்க தான் டியர்ஸ். உங்க சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ஆமா டியர்ஸ், கண்டிப்பா உங்க சப்போர்ட் இல்லாம எனக்கு எதுவும் சாத்தியம் கிடையாது. ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் ஆல் டியர்ஸ். லவ் யூ ஆல் டியர்ஸ். கங்க்ராட்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர்ஸ். தேங்க்ஸ் டியர்ஸ். பை.